வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்து ஒரு கஸ்டமர் கூப்பிட்ருந்தாங்க. ஏங்க எங்கள் ஏசியில் சுத்தமாக கூலிங்கே வரலைங்க, என்னென்னு செக் பண்ணி பாருங்கள், சர்வீஸ் பண்ணுறோன்னா பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களும் சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா ஆன் பண்ணி பார்த்தா சுத்தமாக கேஸ் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா அலுமினிய காயில் பழைய மாடல், ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இன்வெர்ட்ரு விங்கிற ஒரு எல்ஜியில் வர இன்வெர்ட்ரு விங்கிற மாடல். கஸ்டமர்கிட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம், சார் இது ஒரு அலுமினிய காயிலுங்க, நம்ம கேஸ் ஏற்றுனாலும் நிற்குமா இல்லையான்னு தெரியாது, இது நம்ம காயில் தான் மாற்றி ஆகணுங்க, இந்த காயிலை மாற்றிட்டு நம்ம காப்பர் காயில் போடணுங்கன்னு சொல்லிட்டோம். இல்லைங்க சார், நீங்கள் ஒரு ஏற்றி விடுங்க, ஒரு 3 மாதம் தான் யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் நாங்கள் புதிய ஏசி மாற்றிக்கலான்னு இருக்கோன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு பேமெண்ட்லாம் கரெக்டாக பேசிவிட்டு நம்ம கேஸ் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா 4 டன் கேஸ் இப்போ வரது எல்லாமே 32 தான் யூனிட் தான் வருது. 4 டன் வர யூனிட் எதுவுமே வரதில்லை. கேஸ் ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 டியூப்லேயும் ஷூட்டிங் சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணிட்டு ப்ரெஷரும் கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் செக் பண்ணோம். உள்ளே பார்த்திங்கன்னா கூலிங் சூப்பராக இருக்குது நண்பர்களே. அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே சூப்பராக இருக்குது, ப்ரெஷரும் குறையல, எல்லாமே பக்காவாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வைக்கிற டைமில் தான் கஸ்டமரு கூப்பிட்டாங்க. ஏங்க இங்கே தண்ணி உள்ளே லீக் ஆகுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லாயிருக்கு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மறுபடியும் துணி வச்சு துடைச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே நம்ம எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வண்டியில் வச்சு கிளம்பிட்டோம் மக்களே. ரொம்ப நன்றி மக்களே. நம்ம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.